வணக்கம். பட்ஜெட் எலக்ட்ரிக் வாகனங்கள் சந்தையில இப்போ ஏகப்பட்ட அட்டகாசமான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது இல்லையா? அதுல எது உண்மை, எது வெறும் விளம்பரம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். வாங்க, எந்த சுத்து வளசலும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 322 நம்ப முடியல. ஆமாங்க, கோமாகி XR7 அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரே ஒரு முறை சார்ஜ் பண்ணா போதும் 322 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அசால்ட்டா போகும்னு உறுதியளிக்கிறாங்க. நிஜமாவே நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு நம்ப முடியாத மைலேஜ் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 89,999 ரூபாய் எக்ஸ்ரூம் விலையில 3000 வாட் BLDC ஹப் மோட்டரோட இந்த ஸ்கூட்டர் வருது. அது மட்டும் இல்லாம 322 கிலோமீட்டர் ரேஞ்ச், 35 லிட்டர் பூட் ஸ்பேஸ், வெறும் 4 to 5 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது தினசரி வேலைக்கு போறவங்களுக்கும், குறிப்பா டெலிவரி வேலை செய்யறவங்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் தோணுது. சரி, இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 322 கிலோமீட்டர் ரேஞ்ச் பத்தின உண்மை, இதுல இருக்கிற LFP பேட்டரிகளோட அறிவியல், அப்புறம் இதுல இருக்கிற ஆட்டோமேட்டிக் பழுதுபார்ப்பு தொழில்நுட்பம், வாடிக்கையாளர்களின் நிஜ அனுபவம், கடைசியா கோமாக்கும் ஓலாக்கும் இடையிலான ஒரு சின்ன ஒப்பீடு, இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போகலாம். 322 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வாகன வாக்குறுதி. இந்த வாகனத்தை பத்தி ஊடகங்கள்ல வந்த அட்டகாசமான விளம்பரங்களை முதல்ல பாப்போம். இதோ இங்க பாருங்க. தி சவுத் இந்தியா டைம்ஸ் பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சராசரி நகர பயணிக்கு ஒரு ஃபுல் சார்ஜ் பல நாட்களுக்கு போதுமானதா இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணாலே போதும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் வண்டி வாங்குறவங்களுக்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய பயமான ரேஞ்ச் பத்தின கவலைய இந்த ஸ்கூட்டர் சுத்தமா காணாம பண்ணிடும்னு அவங்க நம்புறாங்க. ஊடகங்கள் மட்டும் இல்லைங்க, ஆரம்பகட்ட வாடிக்கையாளர்களும் இதேதான் சொல்றாங்க. பைக் டேகோ தளத்துல பாத்தீங்கன்னா 5க்கு 4.9 அப்படிங்கிற அபாரமான ரேட்டிங் இது வாங்கியிருக்கு. மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி, 2 பேர் ரொம்ப வசதியா உட்காந்து போலான்னு யூசர்ஸ் கமெண்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா நடுத்தர குடும்பங்களுக்கும் டெலிவரி பண்றவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனா இந்த விளம்பரங்களுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான சயின்ஸ் என்ன? எப்படி இவ்ளோ பெரிய ரேஞ்ச் சாத்தியமாகுது? அடுத்த பகுதியான LFP பேட்டரிகளின் அறிவியல் குறித்து இப்போ பார்க்கலாம். இந்த வாகனத்தோட மிகப்பெரிய பலமே இதோட பேட்டரி தாங்க. கோமாகி XR7ல லித்தியம் அயன் பாஸ்பேட் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இத சாதாரண லித்தியம் பேட்டரிகளோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஆயுட்காலம் ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 3000 to 5000 சார்ஜ் சைக்கிள்ஸ் வரைக்கும் இதை தாக்குப்பிடிக்கும்னு சொல்றாங்க. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க 2023ல அட்லாண்டிஸ் பிரஸ் வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையை பார்ப்போம். இது LFP பேட்டரிகளுக்கும் சூப்பர் கெப்பாசிட்டர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப சுவாரஸ்யமா விளக்குது. சூப்பர் கெப்பாசிட்டர்கள் ரொம்ப வேகமா பவரை ரிலீஸ் பண்ணும். ஆனா இந்த LFP பேட்டரிகள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான எனர்ஜியை ரொம்ப நேரத்துக்கு சேமிச்சு வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான திறனை கொண்டிருக்கு. இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சூப்பர் கெப்பாசிட்டர்கள் நல்ல ஆக்சிலரேஷன் கொடுத்தாலும் அதோட ரேஞ்ச் என்னவோ ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா LFP பேட்டரியோட ரேஞ்சை பாருங்க, அது பல மடங்கு அதிகமா இருக்கு. இதனால தான் கோமாகிக்கு இவ்ளோ பெரிய ரேஞ்ச் கிடைக்குது. அதே சமயம் பவர் ரொம்ப நிதானமா வெளியே வரதால இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீட் மணிக்கு 55 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த டேட்டா தெளிவா காட்டுது. சரி, பேட்டரியை தாண்டி அவங்க விளம்பரப்படுத்துற இன்னொரு சூப்பரான விஷயம் இதோட தானாகவே பழுது பார்க்கும் தொழில்நுட்பம் மற்றும் ஸ்மார்ட் சென்சார்கள். இது நிஜமாவே சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல வர்ற மாதிரி இருக்கான்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். தானாகவே பழுது பார்க்கும் மோட் அப்படின்னு உடைந்த பாகங்கள் எல்லாம் அதுவே மேஜிக் மாதிரி ஒட்டிக்குன்னு நினைச்சிடாதீங்க. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஸ்கூட்டர்ல ஏதாவது எலக்ட்ரிக் கோளாறு வந்தா இந்த சிஸ்டம் அந்த பிழைய தற்காலிகமா பைபாஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல பாதுகாப்பா பயணிக்கிற ஒரு லிம்ப் ஹோம் மோட ஆக்டிவேட் பண்ணிடும். இதனால நீங்க நடுக்காட்டுல மாட்டிக்காம மெதுவா வீட்டுக்கோ இல்ல ஒர்க் ஷாப்புக்கோ பத்திரமா போயிடலாம். நிஜமாவே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பாதுகாப்பு அம்சம்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற செல்ஃப் டயக்னோசிஸ் சிஸ்டம் எப்பவுமே வண்டியோட வேகத்தையும் செயல்பாட்டையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது பெரிய ரிப்பேர் வரத்துக்கு முன்னாடியே இது முன்கூட்டியே அலர்ட் கொடுத்து உங்களை ஒர்க் ஷாப் போக சொல்லி எச்சரிச்சிடும். தொழில்நுட்ப ரீதியா பாக்கறப்போ இதெல்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா நிஜ உலகத்துல நிலைமை என்ன, வாடிக்கையாளர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு 4வது பகுதியான வாடிக்கையாளர்களின் நிஜ அனுபவத்துல பார்க்கலாம். நுகர்வோர் மன்றத்துல மணி அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் பதிவிட்ட இந்த அனுபவத்தை கொஞ்சம் பாருங்க.
வண்டி டெலிவரியான அன்னைக்கே பேட்டரி ரிப்பேர் ஆயிடுச்சு. கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ண, ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நான் 10 கிலோமீட்டர் கூட வண்டிய ஓட்டல அப்படின்னு ரொம்பவே விரக்தியா சொல்லியிருக்காரு. ஒரு வண்டி வாங்குனதுக்கு அப்புறம் கிடைக்கிற கஸ்டமர் சப்போர்ட் எவ்ளோ முக்கியங்கிறத இந்த ஒரு பதிவு நமக்கு தெளிவா உணர்த்துது. மன்றங்கள்ல இருக்கிற மற்ற சில பொதுவான புகார்களை நம்ம நடுநிலையா பார்த்தோம்னா பல விஷயங்கள் இடிக்குது. 30 நாள் வரைக்கும் டெலிவரி லேட் ஆகுறது, திடீர்னு எந்த காரணமும் சொல்லாம 1700 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கேட்கறது, வண்டி கைக்கு வரும்போதே பேட்டரி வேலை செய்யாம இருக்கிறது, அப்புறம் ஆர்டிஓ ஃபார்ம்ஸ் கொடுக்கறதுல கடுமையான தாமதம்னு நிறைய புகார்கள் இருக்கு. இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, ஆன்லைன்ல வண்டி வாங்கினவங்களுக்கு லோக்கல் டீலர்கள் சர்வீஸ் பண்ணி தரமாட்டேன்னு சொல்றதா புகார்கள் வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் வந்தா என்ன பண்றது? நுகர்வோர் மன்ற வழிகாட்டிகள் ஒரு 4 ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. முதல்ல உங்களோட பில், இமெயில், வாட்ஸ்அப் சாட் எல்லாத்தையும் பத்திரமா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. 2வது, கஸ்டமர் கேரை ஃபோன்லயோ இமெயிலையோ காண்டாக்ட் பண்ணுங்க. அங்கேயும் தீர்வு கிடைக்கலைன்னா நியூ டெல்லியில இருக்கிற அவங்க தலைமை அலுவலகத்துக்கு ஒரு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமா முறையான கடிதம் அனுப்புங்க. இதுக்கும் அவங்க எந்த பதிலும் கொடுக்கலனா நீங்க நேரடியா அரசாங்கத்தோட ஜாகிருதி தளத்துல உங்க புகாரை பதிவு பண்ணலாம். சரி, இப்போ நம்ம அலசலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். மார்க்கெட்ல டாப்பா இருக்கிற ஒரு நிறுவனத்தோட இந்த ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணி இதோட உண்மையான வேல்யூ என்னன்னு பாப்போம். கோமாகிக்கும் ஓலாவுக்கும் இடையிலான ஒரு சின்ன ஒப்பீடு இதோ. இந்த டேபிள பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓலா S1 ப்ரோவோட டாப் ஸ்பீடும் மோட்டார் பவரும் கோமாகியை விட பல மடங்கு அதிகம். ஆனா விலைய பாருங்க, கோமாகி XR7 அதை விட ரொம்பவே கம்மியான விலையில கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ரேஞ்ச் விஷயத்துல ஓலாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக ரேஞ்ச கோமாகி தரதா சொல்றாங்க. இதுதான் பட்ஜெட் தேடுற கஸ்டமர்ஸ ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ஆனா ஸ்பெக்ஸ மட்டும் பார்த்துட்டு நாம முடிவு பண்ணிட முடியாது இல்லையா? பைக் தேக்கோ நிபுணர்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க நாம கவனிக்கணும். கோமாகி XR7ல இருக்கிற LED ஹெட்லைட் சிட்டிக்குள்ளேயும் வெளிச்சம் இருக்கிற ரோடுகள்லயும் சூப்பரா வேலை செய்யுது. ஆனா வெளிச்சமே இல்லாத இருட்டான நேஷனல் ஹைவேஸ்ல அதிக வேகத்துல போறதுக்கு இந்த லைட்டோட வெளிச்சம் சுத்தமா பத்தாதுன்னு அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. இப்போ நாம ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம். இந்த வாகனத்தோட பேட்டரி சயின்ஸும் அதோட கம்மியான விலையும் கண்டிப்பா ரொம்பவே ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி கணிக்க முடியாத வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கிற அபாயத்தை ஏத்துக்கிட்டு இந்த வண்டியை வாங்குறது நிஜமாவே வர்த்தா? இந்த 2 பக்கங்களையும் நல்லா எடை போட்டு பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.